உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அல்லேலூயா. என்ன இங்க சம்பவம்? சில பேருக்கு தெரியலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, மோவாபின் ராஜா, மோவாபினுடைய அரசன் பாலாக் என்கிறவன் ஒரு குறி சொல்லுகிற பிலேயாம் என்கிற ஒருத்தனை போய் பார்க்க போறாரு. அன்னைய காலங்கள் அவர் மேல ஒரு மரியாதை இருந்துச்சு. எப்படின்னா, இந்த பிலேயாம் யாரை ஆசீர்வதிக்கிறாரோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான், யாரை சபிக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான். அதனால இந்த பாலாக் என்கிற அரசன் போனாரு. நேரா போயிட்டு, பிலேயாம், எனக்காக நீ ஒரு காரியம் பண்ண. என்ன? ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்குது. அந்த ஜனக்கூட்டம் சாதாரணமான ஜனக்கூட்டம் இல்ல, ஒரு பராக்கிரமுள்ள வர வழியில இருந்த எல்லா நாட்டம் என்ன பண்ணிட்டான், பயங்கரமா அடிவயிறு கலக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க, ஜெயிச்சிருக்கிறாங்க. எனக்கு பயமா இருக்கு, நீ என்ன பண்ண, எனக்காக சபிச்சிட்டீன்னா அவங்க சாபமாயிடுவாங்க, நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறான். அல்லேலூயா. உடனே பிலேயாம் போயிட்டு ஆண்டவர் சமூகத்துல போய் கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, போகாதேன்னு சொல்றாரு. போகாதேன்னு சொல்றாரு. மறுபடியும் இல்ல, ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் அந்த பாலாக் சொல்றான், அந்த அரசன் சொல்றான், நான் உனக்கு பொன் வெள்ளிலாம் கொடுக்குறேன், இன்னும் உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தரேன் அப்படின்னு சொல்றான். உடனே மறுபடியும் போய் ஜெபம் பண்றான், மறுபடியும் தேவ சமூகத்துக்கு போறான். போன ஆண்டு சொல்றாரு, போன்ட்டார். அல்லேலூயா. சில பேருக்கு இப்படிதான், முதல்ல ஜெபம் பண்ணுவாங்க, போவாதன்னு சொல்லுவார், செய்யாதன்னுவார், வேணான்னுவார். ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. மறுபடியும் பிசாசு ஏதோ என்ன பண்றான், பாஸ்டர் சொல்லிட்டார் ஏதோ ஒன்று, அவருக்கு இதே வேலை தான், செய்யாதன்னுவாரு, இங்க போவாதன்னுவாரு. மறுபடியும் என்ன பண்ணிடலாம், போராடி ஜெபம் பண்ணிடலாம். பிசாசு என்ன பண்ற, இடையில வந்து கிரியை பண்றான். அப்படின்னு சில நேரங்கள்ல கர்த்தர் வேண்டான்னு சொன்னதை, செய்யாதன்னு சொன்னதை சில நேரம் போராடி ஜெபம் பண்றேன், உபவாசம் போட்டு. நல்லா கவனிங்க, எதற்கு உபவாசிக்கணும், எதுக்கு போராடணும், கர்த்தர் ஒரு முறை வேணான்னு சொல்றேன் விட்டுணும். சும்மா ஒரு போய் நொச்சு நொச்சு நோண்டிட்டு இருக்க கூடாது. போன்றுவார். வருகிற பிரச்சனை யார் தான் அனுபவிக்கணும்? ஆமா, போன்ட்டார். ஆனா அவன் சொன்னார், ஆனால் நான் என்ன சொல்லணும் அதை தான் நீ செய்யணும். அல்லேலூயா. சரின்னு தலையாட்டிக்கிட்டான், ஒத்துக்கிட்டான். ஆனா அவரு சும்மா இருக்கல. போற வழியில ஒரு தேவதூதன் அனுப்பிட்டார், உருவின பட்டயத்தோட நிற்கிறான். அல்லேலூயா. கழுதை பேசுது. கழுத, ஆமா, அடிக்கிறான். கழுதை போமாட அடிக்கிறான். 3 தடவை அடிச்சிங்களா, எதுக்கு என்ன அடிச்சிங்க அப்படின்னு கேட்குது. அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி கேட்கலன்னா கழுது கூட பேசும் நம்மளை பார்த்து. அல்லேலூயா. ஆமா, ஊரில் இருக்கிற கழுதெல்லாம் பேசும் நம்மளை. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அப்போ கழுதை பேசுது. பேசிட்ட உடனே உனக்கு ஒன்றும் புரியல. அப்போ கர்த்தர் கண்ணை திறக்கிறார். எதிரில் பட்டயத்தை வச்சு நிற்கிறான். தாண்டுனா வெட்டுவன்ற மாதிரி. அவர் தானே போன்னு சொன்னாரு. யார் போ சொன்னது? கர்த்தர் தான் போன்னாரு. ஆனா பட்டயத்தை வச்சிருக்கிறாரு. அப்ப அவருடைய முதல் பதில் என்னவா இருந்திருக்கும்? முதல் பதில் தான், போகாதனா போகாத, எச்சரித்து அனுப்புற, போன வெட்டிடுவேன். எதுக்கு போறான் அவன்? தன்னுடைய ஜனங்களை சபிக்கிறதுக்கு போறான், தேவனுடைய ஜனங்களை. அப்போ தேவன் தம்முடைய ஜனங்களை சபிப்பதற்கு யாருக்கும் அனுமதி கொடுக்கல. அல்லேலூயா. ஆமா. அப்போ அங்க போகும்போது கண் திறக்கப்பட்டு உரைக்கிறதான்னு சொல்லி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம்னு சொல்றான். 2-3 முறை 3 இடத்தை காமிக்கிற. எல்லா இடத்துலையும் என்ன பண்றான்? பிளஸ் பண்ண பாலாக் ராஜாக்கு ஒரு எப்பா நீ ஒன்றும் பணத்தில் நீ கிளம்பிடாங்கிறான். அல்லேலூயா. நீ ஒன்றும் சபிக்க வேணாம், ஆசீர்வதிக்க வேணாம், நீ முதல்ல இடத்த ஊரை பார்த்து கிளம்புங்கிறான். ஆனா அங்க என்ன தெரியுமா சொல்றாரு? என்னாகமத்தின் புஸ்தகம் 24:9 வாசிக்கலாம். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். போதும். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. இந்த வார்த்தையை எங்க கேட்டோம்? இத ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின, உங்களை ஆசீர்வதிக்கிறவன்
ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். இவங்கெல்லாம் யாரு? ஆபிரகாமுடைய, பாருங்க இங்கே இந்த என்னாகமத்துல பார்க்கும்போது, அன்னைக்கு தனி ஒரு மனிதனா இருக்கும்போது ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் வாக்கு பண்றாரு. ஆனா இங்க என்னாகமத்தில் வரும்போது பல லட்ச ஜனங்களாய் மாறிவிட்டார்கள். பல லட்சம் கிடையாது, ஏறக்குறைய 30 லட்சம் ஜனங்களா மாறிட்டாங்க. அப்போ பல லட்சங்கள் ஜனங்களாய் மாறின அந்த இடத்துல எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அப்படின்னா ஒரு தனி மனிதனாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் திரளான ஜனங்களுக்கு உரிமையாகிவிட்டது.